அஸ்ட்ரோ விருஷம் சேனலில் பயணிக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் அடியேனின் வணக்கம். நம்ம இன்றைக்கி 12 லக்னம் முதல் 12 ராசிகளில் சுக்கிரன் நின்னா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறது, சுபகிரகம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல நிலைப்பாடாக இருக்குது. 2ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கும்போது கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது சொல்லலாம். தனகாரகன் தனஸ்தானத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது, அதாவது பெரும்பணம் அப்படின்னா குருவையும் சிறிய பணம் அப்படின்னா சுக்கிரனையும் பார்க்கறது நம்மளுடைய வழக்கம். அதுவும் ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. 3ஆவது இடத்துல சுக்கிரன் அப்படிங்கும்போது பகை வீடா நட்பு வீடா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பலன் சொல்லணும். ஏன்னா சுக்கிரன் கடகம், சிம்மம், கன்னி இந்த 3 இடத்துல இருக்கும்போது அந்த சுக்கிரனுடைய என்ன சாரத்தில் இருக்கார், என்ன பண்ணுறார் அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பலன் சொல்லணும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் போது சுக்கிரன் வீடு மனை வாகனத்துக்கு உரிய கிரகம்தான். ஏன்னா 4ஆம் இடத்துக்கு அதிபதிகளாக செவ்வாய், சந்திரன், சுக்கிரன் 3 பேரும் வருவாங்க. புதனும் கூட வருவார். காலை நிலம் அப்படிங்கும்போது புதனை சொல்லுவோம், வீடு அப்படிங்கும்போது சுக்கிரனை சொல்லலாம். செவ்வாயும் காலை நிலத்துக்கு வராரு அப்படிங்கிறத நம்ம எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி 4ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கும்போது கேந்திராதிபதிய தோஷம் அப்படிங்கிறத ஒன்றையும் கொடுக்கும். 4ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படின்னா திக்பலத்தோடு இருக்கும்போது நல்ல ஒரு முன்னேற்றமான சொகுசான வாழ்க்கை வசதிகள் இதெல்லாமும் அது 4ஆம் இட சுக்கிரன் கொடுக்கும். 5ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கும்போது 5ஆம் இட சுக்கிரன் பெண் குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்த அதிகமாக கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். மற்றது 5ஆம் அதிபதி அவர் நின்ற சாரம் இதை பொறுத்து ஆண் குழந்தைகள் இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். 6ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கும்போது, அதாவது சுக்கிரனுக்கு மறைவு ஸ்தானம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களுக்கு 6, 8, 12 மறைவு ஸ்தானம். ஆனால் சுக்கிரனுக்கு மட்டும் 6, 12 மறைவு ஸ்தானமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 6ஆம் இடத்துல சுக்கிரன் நீசமாகிறாரு, 12ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. ஸோ காலபுருஷப்படி அது மறைவு ஸ்தானம்னு எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதை பார்த்து நம்ம பலன் எடுக்கிறதுக்கு நுண்ணியமாக பார்த்துக்கணும். 7ஆம் இட சுக்கிரன் அப்படிங்கும்போது காரகோபவனாஷ்யா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கலத்திர காரகனான சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்கிறது அவ்வளோ நல்லது இல்லை அப்படிங்கிறத சொல்லலாம். அது இன்னொன்று என்னென்னா, சுபகிரகங்கள் கேந்திரம் ஏறுவது அப்படிங்கிறது உங்களுக்கு கேந்திராதிபதி தோஷம்னு அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். என்னென்னா அவங்க ரொம்ப கம்ஃபர்ட்டை விட்டு இறங்குறதில்ல. இவங்களுக்கு திருமண சம்பந்தத்தில் ஏதோ ஒரு கண்டிப்பாக ஒரு பாதிப்பை கொடுக்குது. இருதார தோஷத்தையும் அது இந்த 7ஆம் இட சுக்கிரன் கொடுத்துருது அப்படிங்கிறத பார்க்கலாம். 8ஆம் இட சுக்கிரன் அப்படிங்கும்போது மறைவு ஸ்தானம் சுக்கிரன். அப்போ 8ஆம் இட சுக்கிரன் மறைவுங்கும்போது திருமண வாழ்க்கையில் ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்குது அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லலாம். சுபகிரகங்களோட தொடர்பு இருந்ததுன்னா அந்த பாதிப்புகளுக்கு இருக்கிறதில்ல. 9ஆம் இடம் சுக்கிரன் அப்படிங்கும்போது அது ஒரு நல்ல நிலைப்பாடை தான் கொடுக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். 10ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கும்போது லேடிஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதிலெல்லாம் அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுத்துருது அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். நம்ம இடத்துல சுபகிரகம் இருக்கிறதுங்கிறத லாபத்தை தான் கொடுக்குது அப்படிங்கிறதையும், அங்கே இருக்கிற நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தில் இருக்குங்க அப்படிங்கிறதையும் பார்த்து பலன் சொல்லணும். 12ஆம் இட சுக்கிரன் அப்படிங்கும்போது நல்ல ஒரு வாழ்க்கை இதெல்லாம் அயன சயனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏன்னா காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் சுக்கிரன் உச்சம். 12ஆம் இடத்துல சுக்கிரன் அப்படிங்கும்போது அது அயனசயன ஸ்தானத்தில் சுக்கிரன் அப்படிங்கிறோம். அது மறைவிடமாக எடுத்துக்க வேண்டியதில்லை. வெளி மாநிலம், வெளிநாடு இந்த மாதிரி இடத்துக்கு இப்போ ஃபாரின் கண்ட்ரி போகிறாங்களான்னா 12ஆம் இடத்துல சுபகிரகங்கள் இருக்குது அப்படின்னாவே அது ஒரு நல்ல யோகத்தை செஞ்சிருது அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று என்னென்னா, இந்த சுக்கிரனை பற்றி பார்க்கும்போது திருமண தடை தாமதம் இதுக்கெல்லாமே சுக்கிரன் தான் மெயின் ப்ராப்ளமாக இருக்குது. சுக்கிரன் கர்மா அப்படிங்கிறது சொல்லலாம். ஸோ அப்போ 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்குது. சுக்கிரன் ஆட்சி உச்சமாக இருந்தாலும் காரகபாவனாஸ்தி எந்த மாதிரி செயல்படுங்கிறத மிக நுண்ணிய பார்த்து தான் அவங்களுக்கு மேட்சிங் நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல் சுக்கிரன் கர்மாவையும் நம்ம வர்ற ஜாதகங்களில் பார்த்து இருக்கா இல்லையா அப்படிங்கிறத வர்றவங்களுக்கு நல்ல தெளிவாக எடுத்து சொல்லணுங்கிறது தான்
என்னுடைய வேண்டுகோள். இது வரைக்கும் 12 ராசிகளில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பார்த்தோம். வாழ்க வளமுடன்.